அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதத்தில் இது நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு மறுபடியும் நமக்கு வரணும் அப்படிங்கும்போது நம்ம 10 மாதம் காத்திருக்கிற மாதிரி வரும். நாம் ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? கிடச்சிக்கக்கூடிய இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் இல்லையா? சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 29ஆம் தேதி, தை மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் சுபகாரியங்களை தடையில்லாமல் நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக இந்த நாளில் பணம் சேர நகை சேரவெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பணவசிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஏகாதசி திதி இருக்குதுங்க. அதுவும் வளர்பிறை ஏகாதசி. வியாழக்கிழமை நாளில் இந்த ஏகாதசி வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர ஏகாதசி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, செல்வ செழிப்பாக வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அந்த 6ங்கிற எண்ணானது இந்த தை மாதத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. 15ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 1+5ங்கும்போது நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 11111 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. சாதாரணமாகவே இந்த எண் வரக்கூடிய நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது தட்டாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேற்று இது மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு வந்திருந்தது. இருந்தாலும் இந்த தேதியில் பார்க்கும்போது நமக்கு 10ன்னு வந்திருந்தது. அப்போ அதில் அந்த சைஃபரை கட் பண்ணிவிட்டு 1 மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேதி 29, என்னுடைய கூட்டுத்தொகை 11, இங்கேயே 11ன்னு வந்துருச்சு. அடுத்து ஜனவரி மாதம்ங்கிறது 1வது மாதம், இங்கே ஒரு 1 வந்துருச்சு. அடுத்து ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 11வது திதி, இங்கேயே நமக்கு 11 அப்படின்னு அமைஞ்சிருச்சு. இப்படி நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஒரு சேர்க்கை கிடச்சிருக்குது. திரும்ப இதே மாதிரி ஒரு சேர்க்கை வரணும் அப்படின்னா நமக்கு நவம்பர் மாதம் 1 தேதி அன்னைக்கும் 11ஆம் தேதி அன்னைக்கும் 29ஆம் தேதி அன்னைக்கும் தான் வரும். ஆனால் அப்போ இதே போல் ஏகாதசியெல்லாம் அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இந்த நாளில் இரவு 11:59 சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்து வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் பலன் கண்ட வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போவும் நாம் ஒரு வார்த்தை தான் சொல்ல போகிறோம். ஆனால் கையை ஒரு குறிப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமானது நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றிடும் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். காலையில் சொன்ன அந்த மெத்தடையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஒன்றுமே தப்பே கிடையாது. கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இதையும் இரவு 11:59 செஞ்சுருங்க. சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் அமைதியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. மைண்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கிறவங்க இந்த மாதிரி டைரெக்ஷன்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் யார்ட்டையும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட போதும். சரிங்களா? இப்போ 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் அப்படியே சேர்த்து வைங்க. அதாவது நம்ம யாசகம் கேட்போம் இல்லையா? நான் கூட 3ஆம் பிறை தரிசனத்தப்போ நிலவை பார்த்த மாதிரி கையேந்தின மாதிரி கேளுங்க கிடைக்கும்னு சொல்லுவேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் அப்படி கையை நல்லா அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்வாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாமளும் கையை விரித்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 11 முறை சொல்லுங்கள். கம்பல்சரி 11 முறை அப்படின்ட்டு கிடையாது, எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கி அந்த 11 நம்பருடைய எனர்ஜி நல்லா இருக்குங்கிறதுனால நான் 11 முறை அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஐ எம் ரெடி டு ரிசீவ் abundance and wealth. I am ready to receive abundance and wealth. I am ready to receive abundance and wealth. இதுதான் தமிழில் சொல்லணுன்னா, நான்
அதிக அளவு பெரும் செல்வத்தையும் பணத்தையும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுக்க போகுது, அதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அதை என் கையில் வாங்கிறதுக்காக நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே உங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சு, நிறைய நகை கிடச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டுட்டீங்க, வீட்டில் பீரோலையும் நிறைய நகை வச்சுருக்கீங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா கூட போதும். இது நல்லாவே உங்களுடைய மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள். பொதுவாக இந்த ஒரு மெத்தடை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் சில எண் சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்லேயும் செய்யும்போதும் நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த 1111 சேர்க்கை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம்னு சொல்லலாம். அதனால் இந்த நாளில் நீங்கள் இதை செய்கிறது அப்படிங்கிறது சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.